நண்பர்களே, நாம் வீட்டில் பயன்படுத்தும் தெர்மாஸ் ஃப்ளாஸ்க், அதாவது சேமக் குடுவை, சங்க காலத்திலேயே இருந்ததா? குறுந்தொகை அதை பற்றி சொல்கிறது. சங்க காலத்தில் தெர்மாஸ் ஃப்ளாஸ்க் தொழில்நுட்பம் தமிழரிடம் இருந்ததா? இந்த செய்தி நமக்கு வியப்பை தரும். ஆனால் அது உண்மை. அதை சொல்வது ஒரு குறுந்தொகை பாடல். அந்த பாடலில் என்ன சொல்கிறது என்பதை பின்னர் பார்ப்போம். முதலில் தெர்மாஸ் ஃப்ளாஸ்க் என்பது என்ன? 1892 ஆண்டில் ஸ்காட்லாந்து நாட்டை சார்ந்த ஜேம்ஸ் தீவார் கண்டுபிடித்தது இது. இதன் தொழில்நுட்பம் என்னவென்றால், குடுவையின் மேல் சுற்று பகுதி கடினமான உலோகத்தாலும் சற்று இடைவெளி விட்டு உட்பகுதி ஒரு மெல்லிய உலோகத்தாலும் செய்யப்பட்ட குடுவையில் நடுவே உள்ள வெற்றிடம் வழியாக வெப்பம் கடந்து செல்ல முடியாது என்பதால் அந்த குடுவையில் ஊற்றி வைக்கப்பட்ட வெந்நீர் வெகு காலம் வெப்பத்தன்மையுடன் இருக்கும். அந்த தொழில்நுட்பத்தை கிமு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக குறுந்தொகை பாடிய புலவர் ஒருவர் மிகவும் சாதாரணமாக, ஒரு இறந்து பிழைப்பவர், அதாவது பிச்சைக்காரர் கூட கையில் தூக்கி கொண்டு சுமக்கிறார் என்றும் வீடுகளில் வைத்திருக்கும் ஒரு பயன்பாட்டு பொருளாகவும் இருந்திருக்கிறது என்று குறுந்தொகையில் குறிப்பிடுகிறார். அந்த பாடல் யாருக்காக எழுதப்பட்டது என்பது இன்னும் வியப்பை தரும். வாருங்கள், அந்த காட்சிக்கே போவோம். ஒரு அழகிய சிற்றூர், தூய்மையாக பேணி வரப்படும் நீண்ட தெரு, தெருவின் இருமருங்கும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில வீடுகள். கள்வர்கள் இல்லாமையால் அவ்வீடுகளுக்கு காவல் எதுவும் தேவையில்லை. ஆகையால் நாய்கள் கூட வளர்க்கப்படுவதில்லை. இல்ல தலைவன் பொருள் ஈட்டி வர வெளியூர் சென்றிருக்கிறான். அடுத்து வரும் வாடைக்காலம் தொடங்குகையில் திரும்பி வந்து விடுவதாக கூறி சென்றிருக்கிறான். அதுவரை தோழியின் துணையுடன் கவலைக்கு இடம் தராமல் வாழ்ந்து வருமாறு தன் காதல் தலைவியிடம் அறிவுறுத்தி சென்றிருக்கிறான். இத்தகைய சூழ்நிலையில் அத்தலைவன் இல்லத்திற்கு முன் இறந்து உண்ணும், அதாவது பிச்சை எடுக்கும் ஒருவர் கையில் பிச்சை ஏற்பு கலனுடன் வந்து நிற்கிறார். தலைவி வாயிலுக்கு வருகிறாள். இரவலருக்கு பிச்சை இடலாகாது என்பது அக்கால மகளிர் பின்பற்றி வந்த வழக்கம். எப்பொழுது கணவன் வீட்டில் இல்லை என்றார், கேட்பவருக்கு இல்லை எனலாகாது என்பதும் அக்காலத்திய பண்பாடு. தலைவன் சென்றிருப்பதால் வேற்றூருக்கு பிச்சையிட மனமில்லை. என்ன செய்வது என்று அறியாமல் ஒரு நொடி திகைத்த தலைவி இரவலரிடம், அந்த பிச்சைக்காரிடம் வினவுகிறாள், ஐயனே, பொருள் ஈட்டி வர வேற்று நாடு சென்றிருக்கும் என் தலைவன் வாடைக்கால தொடக்கத்தில் திரும்பி வருவதாக சொல்லி சென்றிருக்கிறார். வாடைக்காலம் எப்போது வரும் என்று கேட்கிறார். தாயே, இன்னும் 2 திங்களில் வாடைக்காலம் வந்துவிடும். தலைவன் நலமுடன் திரும்பி வருவான், கவலை கொள்ளாதே என்று வாழ்வாங்கு வாழ்வாய் என்றும் வாழ்த்துகிறார். அந்த இரவலர் தனக்கு நல்ல செய்தி சொன்னதற்காக நன்றியாக அவனை தலைவியை ஆற்றுப்படுத்துகிறார். அதாவது இன்னொரு இடத்தில் உங்களுக்கு தேவையானது கிடைக்கும் என்று வழி சொல்கிறார். அந்த பாடல் வழியாக அந்த பாடல் என்ன படிப்போமா? ஆசுயில் தெருவில் நாயில் வியன்கடை சென்னல் அமலை வெண்மை வெள்ளி இழுது ஓரில் பிச்சை ஆர மாந்தி அர்ச்சிர வெய்ய வெப்பத் தண்ணீர் சேமச் செப்பில் பெரியரோ நீயே மின்னிடை நடுங்கும் கடைப்பெயல் வாடை எக்கால் வருவது என்றே அக்கால் வருவர் எம் காதலோரே. இது குறுந்தொகை 277வது பாடல். பாடியவர் ஓரில் பிச்சையார். அதாவது பாடியவர் பெயர் கிடைக்கவில்லை என்பதால் இந்த பாடலில் உள்ள வரிகளை வைத்து புலவரின் பெயரை நிர்ணயித்து விட்டார்கள் போல் இருக்கிறது. இப்பொழுது நாம் இந்த வாக்கியங்கள் வரியாக விளக்கம் பார்ப்போம், பொருள் அறிவோம். ஆசுயில் தெருவில் நாயில் வேன்கடை என்றால் குற்றங்கள் அற்ற தெருவில் நாயில்லாத அகன்ற நடைவாயிலுள்ள வீட்டில் சென்னல் அமலை வெண்மை வெல் இழுது சிவப்பு சம்பா அரிசி சோறும் எருமையின் வெண்ணையும் ஓரில் பிச்சை ஆர மாந்தி
ஒரு வீட்டு பிச்சையாகவே கிடைத்து அங்கேயே ஆற அமர உண்டு முடித்து அற்சிற வெய்ய வெப்பத் தண்ணீர் பனிக்காலத்திற்கு இதமாக குடிப்பதற்கான வெந்நீரினை சேமச் செப்பில் பெரியரோ நீயே உங்கள் செப்பு குவளையில் சேமிக்கவும் பெறுவீராக. மின்னிடை நடுங்கும் கடை பெயல் வாடை இடையிடையே மின்னல் நடுங்குகின்ற கடைசி மழை பெய்து முடிகின்ற வாடைக்காலம் எக்கால் வருவது என்று எப்போது வருமெனச் சொன்னீர்கள்? அக்கால் வருவர் என் காதலோரே. அப்போதே இந்த வீட்டின் தலைமகனான எங்கள் காதலோரும் வருவார் என்று சொல்லி முடிக்கிறார். இந்த பாடலில்தான் சங்க காலத்தை பற்றி எவ்வளவு செய்திகள் பாருங்கள். அந்த காலத்திலே அழகிய சுத்தமான தெருக்களும் அமைக்கப்பட்டிருந்திருக்கின்றன. வீடுகளில் நாய்கள் வளர்க்கும் பழக்கம் இருந்துள்ளது. நாய்கள் வளர்க்காத வீடுகளும் இருந்திருக்கின்றன. அகன்ற வாயில்கள் உள்ள வீடுகளும் இருந்துள்ளன. பிச்சை ஏற்பவர்களுக்கு அரிசிச்சோறும் எருமை வெண்ணெயும் வழங்கியிருக்கிறார்கள். எருமை வெண்ணெய் வழங்கியுள்ளதால் எருமைகள் அதிகம் என்று தெரிகிறது. பிச்சை ஏற்பவர்களின் வயிறு நிறையும் அளவுக்கு சோறு வழங்கி முன்வாயிலேயே அமர்ந்து அவர்கள் உண்ணுவதற்கும் அனுமதிக்கும் வீடுகளும் இருந்திருக்கின்றன. குடிப்பதற்கு வெந்நீர் வழங்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் அச்சிரம் வெய்ய வெந்நீர் என குறிப்பிடுகிறார்கள். அதாவது பனிக்காலத்தில் வெந்நீர் குடிப்பதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். இறப்பவரிடம் சேம செப்புக்களம் இருந்திருக்கிறது. அதாவது தெர்மாபிளாஸ்க் கூட இருந்திருக்கிறது. எனவே செம்பு உலோகம் பாத்திர தயாரிப்பு பயன்பாட்டுக்கு அந்த காலத்திலேயே வந்து இருக்கிறது என்பது தெரிய வருகிறது. மருத நிலத்திலும் முல்லை நிலத்திலுமே எருமைகள் வளர்க்கப்படும். இப்பாடல் பாலைத்திணையில் இருக்கிறது. மருதம் பாலையாக திரிவதில்லை. எனவே குறிஞ்சியும் முல்லையுமே கோடையில் பாலையாக திரிந்து தோற்றமளிக்கும். எனவே அந்த ஊர் முல்லை நிலத்தை சார்ந்தது என்பது தெளிவு. பிச்சை ஏற்பவர்கள் முக்காலமும் உணர்ந்தவர்களிடம் மக்கள் நினைத்திருந்திருக்கிறார்கள். தங்கள் வீட்டு விவகாரங்களை கூட இவர்களிடம் பகிர்ந்து கொள்ளும் அளவிற்கு வெள்ளந்தியாக கபடமற்றவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். கார்காலத்தின் கடைசி மழை முடியும் போது வாடைக்காலம் தொடங்குகிறது. ஒரு இரவலரிடம், அதாவது பிச்சை எடுப்பவரிடம் கூட எத்தனை கண்ணியமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய அந்த கால தமிழ் நங்கைகள். தமிழின் சிறப்பும் தமிழரின் தொன்மை நாகரிகமும் தொழில்நுட்பமும் வாழ்வியலும் ஒருங்கே விளங்கும் வகையில் அமைந்த ஒரு அற்புதமான பாடல் அல்லவா இது. இத்தகைய சங்க இலக்கியங்களை கற்று களிப்புறுவது நம் கடமை என்று கூறி இத்துடன் இந்த பகுதியை நிறைவு செய்து இன்னொரு நாள் இன்னொரு சங்க இலக்கியத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நட்புடன் நாகராஜன்.